எஸ்பி முத்துராமன் அவர்களை போன்று இவ்வளவு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் வச்சு படம் எடுத்த அவர் ஒரு பக்கம், நான் எந்த பெரிய ஸ்டார் வச்சு படம் எடுக்காத நான் ஒரு பக்கம். இதான் உண்மை. என்னன்னு கேட்டா, அவர் அவரை நான் பார்க்கிறேன், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவர் வணக்கம் தெரிவிக்கக்கூடிய அந்த பண்பு. ஏன்னு கேட்டா, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு பெரிய பரம்பரை தமிழ் திரையுலகத்தில் ஏவிஎம் குடும்பம் தான். அதுல இருந்து அந்த ஏவிஎம் சரவணன் ஐயா அவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பண்பா கையை கட்டிட்டு இருப்பாரு. அந்த ஏவிஎம்ங்கிற பல்கலைக்கழகத்திலேருந்து வந்த அந்த பண்பு எஸ்பிஎம் ஐயாட்ட என்னைக்குமே இருக்கும். இதை இன்னொன்று எல்லாத்த பத்தி படத்தோட தலைப்பில் அவரை பத்தி ஏன் சொல்றோம்னு சொன்னாக்கா, அப்படிப்பட்ட எஸ்பிஎம் எந்த ஊர்லேருந்து வந்தாரோ அதே காரைக்குடியிலிருந்து வந்தவர் நம்முடைய ராமநாராயணன் ஐயா. அதற்காக சொல்கிறேன். அந்த பண்பும் அன்பும் அவரிடம் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு வரைக்கும் 126 படம். இங்கே KS ரவிக்குமார் சொன்னதை போல படத்தோட லிஸ்ட் போட்டாலே பலருக்கு மூச்சு வாங்கிடும் போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் எப்படி இத்தனை படம் எடுத்திருக்கிறார் ராமநாராயணன். ஒரு விழாவுக்கு வந்தா யாரை பற்றி பேசணும் என்பது ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்றேன். எஸ்பிஎம் அவர்கள் பாட்டை பார்த்ததுனால மனதார வாழ்த்தினாரு, நன்றி. அதே மாதிரி கல்யாண் சார் வாழ்த்தினார், நன்றி. அதை போல வாழ்த்திய ரவிக்குமார், நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர் ரவிக்குமார். என்ன காரணம் தெரியுமா? பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் எடுத்துட்டார் என்ற காரணத்துக்கு அல்ல. சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, புதுமுகத்தை வச்சு எடுத்தாலும் சரி, அந்த படத்தை படமா நினைச்சு அதை ரசிக்கக்கூடிய நல்ல ஒரு ரசிகன், நல்ல ஒரு கலைஞன். அதுதான் ஒரு கலைஞனுக்கு. இது சூப்பர் ஸ்டார் படம், இது இல்ல, இது சூப்பர் ஸ்டாரோட படம் இல்ல அப்படின்னு நினைச்சா அவன் இயக்குனரே அல்ல. தன்னோட படத்தில் நடிக்க ஒரு சாதாரண நடிகனா இருந்தா கூட அந்த நடிகனை எந்த கலைஞன் மதிக்கிறானோ, எந்த இயக்குனர் மதிக்கிறானோ அவன் தான் டாப். ஒரு ரோஜாவை உருவாக்கின புதுமுகத்தை வச்சு படம் எடுத்தாலும் சரி, புரட்சி கலைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் விஜயகாந்த் வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த படத்தை படைப்பாக ரசிக்கக்கூடிய படைப்பாளியின் தம்பி செல்லுமணி, இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும். அதே மாதிரி புதுமுகத்தை வச்சு படம் எடுத்தாலும் சரி, பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுத்தாலும் சரி, என் படத்தை என் படமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த உணர்வை, தன்னுடைய முத்திரையை விட்டுக் கொடுக்காத தம்பி விக்ரமன். இப்படிலாம் உள்ள இயக்குனர்கள். அதே மாதிரி பி.வாசு. இதுல நம்ம இவர் என்னை வாழ்த்தினது சிரஞ்சீவியா இருக்கணும்னு அவர் சொன்னாரு. அவர் வாழ்த்தின அவருக்கு நன்றி. நம்முடைய பி.வாசு அவரோட பையன் இது. அப்புறமா அமுல் சூப்பர் குடும்பம் பார்த்தோன்னா வாழ்த்தின நன்றி. இந்த நன்றியெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், இது எனக்கு உள்ள பாராட்டு விழா இல்லை சார். ஒரே ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். சினிமா உலகத்தில் நான் எவ்வளோ வெற்றி படம்லாம் கொடுத்துருப்பேன், எவ்வளோ வெற்றி படம். கிட்டத்தட்ட நான் அத்தனை வெற்றி படம், வெள்ளி விழா படம், பொன் விழா படம்லாம் கொடுத்துருக்கேன். நான் தமிழ், என்னோட படம் தெலுங்குல டப் பண்ணி உயிரில் விஷயம் பிரேம சாகரன்னு ஒரு வருஷம்ல தெலுங்குல 2 years ఆడింది. ప్రసాద్ గారికి తెలుసు, కళ్యాణ్ గారికి తెలుసు, బాగా తెలుసు. ఇప్పుడు కూడా నేను తెలుగులో ప్రేమదాసును ఒక స్ట్రైట్ పిక్చర్ డైరెక్ట్ చేస్తున్నాను. తెలుగులో కూడా నాకు మంచి ఆడియన్స్ ఉంది. నాకు తెలుగు కూడా బాగా తెలుసు. இப்ப பாடுனா தெலுங்குல கூட என்னால பாட முடியும், இந்தியில பண்ணுமா பாடுவேன். உடனே நான் திறமசால சொல்லுவேன். ஆனா சார், என்னோட முதல் படத்துல, என்னோட ஒருதலை ராகன்ற ஒரு படத்துல பணியாற்றி அந்த படத்தை பத்தி இவரு சொன்னார் பாருங்க, டிஆர் எனக்கு ஏன் பிடிக்கும்னா அப்படின்னு நம்ம அந்த படத்தை இந்த ஒரு கலைஞனை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆர்யா சூர்யான்ற ஒரு படம், இந்த படத்தோட பாராட்டு விழா, இசை வெளியீட்டு விழாவில் என்ன பாராட்டுறீங்களே. நான் எனக்கு பாராட்டு விழா விரும்ப மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? என்னோட முதல் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நான் மட்டும் என்னோட முதல் படத்தை வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கலைஞன். நான் முதல் படத்திலே நான் ஒரு ராசிலா ராஜான்னு பாட்டு எழுதின ஒரு கலைஞன் சார். இங்கே நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் இன்னைக்கு என்னோட பையன் சிலம்பரசன், நான் நீண்டெடுத்த மகன் சிலம்பரசன், அவன் மன்மதன் சார். நான் மனசு உள்ளவன் சார், அவ்வளோதான். அவன் ஹேண்ட்ஸம். பட் நான் டி ராஜேந்தர். நான் எனக்கு நான் என்னோட படம் வெற்றி பெற்ற பாராட்டு விழா வச்சதில்லை. எனக்கு ஏன்னு கேட்டால் முதல் படத்தில் பணியாற்றின எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது சார். எனக்கு ஷீல்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அதில் பணியாற்ற எல்லாருக்கும் ஒரு தேநீர் கொடுத்த ஒரு நண்பனுக்கு கூட, டீ எடுத்து கொடுத்த தோழனுக்கு கூட ஷீல்டு கிடைச்சிது சார். டி ராஜேந்திரனுக்கு மட்டும் ஷீல்டே கிடைக்கல. ஷீல்டு கிடைக்கல, ஆண்டவனுக்கு ஃபீல்டை கொடுத்தான். ஆண்டவனுக்கு ஃபீல்டை கொடுத்தான். நான் பாராட்ட விரும்பினதே இல்லை சார். என்ன ஆனா செல்லுமணி பத்தி என்னை பத்தி ஒன்று சொன்னார். டிஆர் யாரை பாராட்டினாலும் ஒரு குழந்தை மாதிரி, வள்ளல் மாதிரி, யாரை பாராட்டினாலும் மனசார பாராட்டுவார்.
யாரையாவது உண்மையிலே பாராட்டு, உண்மையிலே மனசு வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா, என்னை மதிச்சுட்டா அவங்களுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் சார். என்னை மதிக்கலைன்னா யாராக இருந்தாலும் சார் என்னால் அது ஒத்துக்க முடியலங்க. இது என்னோட கேரக்டர். அது சிவசக்தி பாண்டியனாக இருந்தாலும் சரி, அது கல்யாணக்காராக இருந்தாலும் சரி, பிரசாத்காராக சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் அன்புக்கு ரொம்ப அடிமை. அதனால ஏன் சொன்ன மாதிரி யாரை வேணாலும் நான் பாராட்டுவேன். ஆனால் யார்ட்டையும் நான் பாராட்டு எதிர்பார்த்தது இல்லை. ஏன் தெரியுமா? பாராட்டு கேட்டால் தாலாட்டு கேட்டால் குழந்தை தூங்கிடும். பாராட்டை பார்த்தோம்னு வச்சுக்க மனுஷன் மயங்கிடுவான்.